வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சிலர் வந்து கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. ஒரு வீடு கட்டணும்னு இருக்கேன், எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க சந்தேகத்தை கேட்குறாங்க. நான் நிறைய வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டுக்கு செலவு அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், வீட்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் திரும்பவும் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிஷனில் பெர் ஸ்கொயர் ஃபீட் அதாவது வந்து ஒரு சதுரடி 1800 3000 வரைக்கும் பண்றாங்க. இந்த ரேட் டிஃபரன்ஸ் எப்படி வருது, எதனால வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் சேஞ்ச் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிலர் தெரிஞ்சு பண்றாங்க, சிலர் தெரியாமையே பண்றாங்க, சிலர் வந்த வேலையை விட்டுறக்கூடாது, எப்படியா ஒன்று நம்ம வேலை எடுத்துடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்றாங்க. நீங்க ப்ராப்பரா ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ண போறோம், நம்மளோட வீட்டோட பிளான் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட எக்ஸாக்ட் காஸ்ட் தெரியும். அது இல்லாம ஜென்ரலா நான் உள்பட யாரா இருந்தாலுமே வெறுமனே ரேட்டு கேட்கும்போது அது வந்து அவங்க சொல்ற ரேட்டு கரெக்டா இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நீங்க ஒரு லீடிங் பிராண்ட் ஒரு சிமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிமெண்டோட விலை 350 ரூபா அப்படின்னா அது நீங்க போய் வாங்கினாலும் 350 ரூபா தான், நான் போய் வாங்கினாலும் 350 ரூபா தான். நான் ஒரு இன்ஜினியரா இருக்கனால எனக்கு ஒரு 5 ரூபா மட்டும் தான் பறிப்பாங்களே தவிர அது 300 ரூபாய்க்கு கொடுக்க போறது கிடையாது. அதனால ரேட் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா அப்போ வந்து அவங்க குவாலிட்டி கம்மியான சிமெண்ட் போட போறாங்க, அதாவது பிரைஸ் கம்மியான சிமெண்ட் போட போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட குவாலிட்டியும் ப்ரைஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லீடிங் பிராண்டு ஒரு பெயிண்ட் வாங்குறோம், இல்லை வந்து ஒரு புட்டி வாங்குறோம், புட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீடிங் பிராண்டில் ஒரு 40 கிலோ மூட்டை 1100 ரூபா அப்படின்னு சொன்னால் வெறும் 250 ரூபா 300 ரூபாய்க்கு லோக்கல் பிராண்டு கிடைக்குது. அதுக்கு பிராண்டே இருக்காது, லோக்கல் மேக்கில் அது ஒரு நான் பிராண்ட் மெட்டீரியலாக கிடைக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு புதுசில் பார்க்குறதுக்கு இதை விட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே செக் பண்ணி வாங்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்னங்கிறது தெரியும். ஒவ்வொரு வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே அதாவது வந்து நீங்கள் ஒயரில் சொல்லலாம் எல்லாம். நான் அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஒயரு, மரம், செங்கல் உள்பட எல்லா இதுலேயுமே வந்து குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் இருக்குது. அதனால ரேட்டு அப்படிங்கிறது வந்து வெறுமனே வாய் வார்த்தையை வச்சு நம்பி செய்யக்கூடாது. ப்ராப்பராக நம்ம மெட்டீரியல் குவாலிட்டி ரேட்டு என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். தயவு செஞ்சு அதனால வெறும் வாய் வார்த்தையில் யாருக்கிட்டையும் இனிமேல் ரேட்டு கேட்காதீங்க. உங்களோட பில்டிங்க்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் வீடு எந்த மாதிரி கட்ட போகிறீங்கிற பிளானை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதை வந்து ப்ராப்பரான இதை கேளுங்க. அதே மாதிரி ரேட்டு கொடுக்கும்போதும் அந்த ரேட்டை வந்து எந்த பேஸில் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் சேஃபு, கட்டுறவங்களுக்கும் சேஃபு. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.